திட்டங்கள் உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்று தொடர்ச்சியாக நான் சொல்லி வருகிறேன். ஸ்டாலின் எங்களோட எப்படி நிற்க முடியும்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி வழக்கில் எங்களோட நின்னாரா? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையில் எங்களோட நின்னாரா? வேங்கவயல் பிரச்சனையில் எங்களோட நின்னாரா? தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையோட எங்களோட நின்னாரா? இந்த கேள்வியெல்லாம் நான் முதலமைச்சரை பார்த்துக்கிறேன். 4 IAS அதிகாரிகள் எதுக்கு? இது என்ன திட்டம்? கொள்ளையடிப்பதற்காகவா? 5 ஆண்டு கால ஆட்சி முறை என்பது அன்றாடங்காட்சி மக்களுக்கு எதிரானது. நான் தொடர்ந்து சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் 2.0 இது தில்லு முள்ளு 2.0ன்னு நான் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன். காவல்துறை தாந்தோன்றித்தனமாக தமிழ்நாட்டில் செயல்படுகிறது. எண்ணற்ற படுகொலைகள், இதுவரை 31 லாக்அப் டெத் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஸ்டாலின் உங்களுடன்? ஸ்டாலின் எங்களுக்காக எதுக்கு? மக்களுக்காக எதுக்கு? மக்களோடு ஸ்டாலின் சொன்னால் இது பொருத்தமாக இருக்கும். ஆனால் செயல்பாடில் இல்லையே. ஸ்டாலினுடன் மக்கள் எப்படி கைகோர்க்க முடியும்? அப்ப ஸ்டாலின் பெருசு, மக்கள் சிறுசா? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். மாதந்தோறும் இந்த 1000 ரூபாய் திட்டம் காசு எங்கிருந்து எடுக்கிறீங்க? தாழ்த்தப்படுத்தப்பட்டவருக்கு ஒதுக்கின 18,000 கோடி நிதியிலிருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அந்த காசு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு போகல, தாழ்த்தி கொண்டிருக்கிற மக்களுக்கும் அந்த காசு போகிறது என்பதை நீங்க உணராம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் சாதியம் தலைவிரித்து ஆடுகிறது. புதைக்கிற சுடுகாட்டுக்கு வழிகேட்டு போராடுகிற சேரிகள் எத்தனையோ இருக்கிறது. ஆக இன்றைக்கு கூட்டணி கட்சிகளும் மௌனமாக இருக்கு. ஓட்டுக்காக இவ்வளவு பெரிய நாடகத்தை இந்த கூட்டணி கட்சிகள் அரங்கேற்றம் செய்கிறது. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி அண்ணா இருக்கீங்க? நலமா இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தமிழக அரசு சார்பில் தொடங்கி இருக்காங்க. இது எப்படின்னா நீங்க பாக்குறீங்க? இந்த திட்டத்துல 4 IAS அதிகாரிகள் உட்பட இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தின் மூலமா நிறைய மக்களுக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்றாங்க. எப்படி நான் பாக்குறீங்க இந்த திட்டத்தை? திட்டங்கள் உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்று தொடர்ச்சியாக நான் சொல்லி வருகிறேன். ஸ்டாலின் எங்களோட எப்படி நிற்க முடியும்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி வழக்கில் எங்களோட நின்னாரா? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையில் எங்களோட நின்னாரா? வேங்கவயல் பிரச்சனையில் எங்களோட நின்னாரா? தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையோட எங்களோட நின்னாரா? நாங்குநேரி சின்னசாமியோட நின்னாரா? தற்பொழுது அஜித்குமார் மரணத்தில் எங்களோட நின்றுக்கிறாரா? இந்த கேள்வியெல்லாம் நான் முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன். 4 IAS அதிகாரிகள் எதுக்கு? இது என்ன திட்டம்? கொள்ளையடிப்பதற்காகவா? 5 ஆண்டு கால ஆட்சி முறை என்பது அன்றாடங்காட்சி மக்களுக்கு எதிரானது. நான் தொடர்ந்து சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் 2.0 இது தில்லு முள்ளு 2.0ன்னு நான் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன். ஏழைகளின் பக்கம் இந்த அரசாங்கம் நிற்கலை. அன்றாடங்காட்சி மக்களுக்கான அரசா இது நடத்தலை. அதனால தான் நம்ம இன்னைக்கு வருத்தப்பட்டு நிற்கிறோம். அதுக்கு காரணம், நாம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும், ஊழலற்ற நேர்மையான அன்றாடங்காட்சி மக்களுக்கான ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆதரித்தோம். ஆனால் இன்னைக்கு எங்க நிற்கிறாங்க? அவங்க ஓட்டு போட்டா அது வேற. ஆக இந்த அரசு வெற்றித்தனமான அரசாக, மக்களுக்கான எதிரான அரசாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைநிறுத்தி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல அந்த மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த வார்த்தையே, உங்களுடன் ஸ்டாலின், எங்களோடலாம் நிற்கல. நான் உங்களுடன் ஸ்டாலின்னா யாரு? மக்கள் தானே. அப்ப இந்த தில்லுமுள்ளு இந்த மாடல் அரசு மக்களை ஏமாற்றுவதற்காக, அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணுறாரு? ஏழைகள்கிட்ட போய் கட்டி பிடிக்கிறது மாதிரி காட்சி தருகிறார். அப்படியே இன்னும் கூடுதலாக இன்னும் புதிய புதிய திட்டங்கள் உருவாக்க காத்திருக்கிறோம். எப்போ? 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு நாளைக்கு 6 படுகொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேற்றமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள், மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது உங்களது ஆட்சியில். திட்டமிட்ட படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு பதிவை தர்றேன். காவல் நிலையங்களில் கிட்டத்தட்ட 160 விழுக்காடு காவல் நிலையங்களில் அத்துமீறல்கள் நடக்கிறது. காட்சியை உங்களுக்கு தந்துடுறேன். நான் தன் கைவசம் உள்ள உள்துறையை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. காவல்துறை தாந்தோன்றித்தனமாக தமிழ்நாட்டில் செயல்படுகிறது. எண்ணற்ற படுகொலைகள், இதுவரை 31 லாக்அப் டெத் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஸ்டாலின் உங்களுடன்? ஸ்டாலின் எங்களுக்காக எதுக்கு? மக்களுக்காக எதுக்கு? மக்களோடு ஸ்டாலின் சொன்னால் இது பொருத்தமாக இருக்கும். ஆனால் செயல்பாடில் இல்லையே.
ஸ்டாலினுடன் மக்கள் எப்படி கைகோர்க்க முடியும்? அப்ப ஸ்டாலின் பெருசு, மக்கள் சிறுசா? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். மக்கள் தான் அனைவருக்கும் மகத்துவம் சேர்ப்பவர்கள். ஆக ஸ்டாலின் உங்களுடன் என்கிற வார்த்தையே தவறானது என்று நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். அப்ப நீங்க என்னவா இருக்கிறீங்க? அதிகார போதையில், அதிகார உச்சியில் ஏதோ ஒரு மன்னராட்சியினுடைய முறையை போல, மன்னராக இருப்பதை போல கட்டளையிடுவதும், வார்த்தைகளை விடுவதும். தமிழில் வார்த்தைகள் ரொம்ப கவனமானது. ஆங்கிலத்தில் ஒரு வரியை கடந்து போவது போல அல்ல. ரைஸ்ன்னு சொன்னா அரிசிக்கு பொருந்தும், சோறுக்கு பொருந்துங்கிற வார்த்தை இல்லைங்க. தமிழில் அனைத்திற்கும் நுணுக்கமான வார்த்தைகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணர வேண்டும். தரிகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ச்சியா பதிவு பண்றேன். என்ன ஆட்சி முறை நடத்திட்டு இருக்கிறீங்க? மேய்ச்சல் நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. மாடுகள் மேய்வதற்கு காடுகளில் அனுமதி மறுக்கப்படுகிறது. எப்படி ஒரு விவசாயி பிழைப்பான்? ஆக தமிழ்நாட்டில் தரிகட்ட ஆட்சி நடப்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பதை உணர முடிகிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற 1000 ரூபாய் திட்டம், இலவச பேருந்து திட்டம்னு, அதுவும் கொள்ளையடிப்பதற்காகத்தான். இலவச பேருந்துல ஏறுறது பெண்கள், இலவசம். பயணச்சீட்டு எதுக்கு கிழிச்சு கொடுக்குறிய? பேப்பர் வீணாகுதே. அதுல எவ்வளவு செலவாகும் என்பதை தமிழ்நாடு அரசு உணர்ந்திருக்கிறதா? அது எதுக்கு தெரியுமில்ல? கணக்கு கொடுக்கிறது. இத்தனை கோடி மக்கள் இலவசமாக பயணித்திருக்கிறார்கள்னு கணக்கு காட்டணும். நான் பேருந்தில் பயணிக்கிறேன், ஒரு 5 பெண்கள் ஏறினா 10 சீட்டை கிழிச்சு கொடுக்குறான் நடத்துனர். அது பெண்கள் வாங்கி 5 கொடுத்துட்டு 5 யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தடுமாறுது. அதுவும் கணக்கில் வருகிறது. எத்தனையோ பயணச்சீட்டுகள் கிழிச்சு கீழே போடப்படுகிறது. அப்போ உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஒரு நாளைக்கு உங்களுடைய கணக்குப்படி 33 ரூபா ஒரு குடும்பத்துக்கு செலவுக்கு நீங்க கொடுக்குறீங்க. 1 கிலோ அரிசி எவ்வளவு? இன்றைக்கு சாதாரண அரிசியை 60 ரூபாய்க்கு கீழே குறைச்சி இல்லை, 90 ரூபாய்க்கு போய் நிற்கிது. நீங்கள் கொடுக்குற 33 ரூபாய் எதுக்காக பொருந்தும்? நலத்திட்டங்களை உருவாக்குகிறீர்கள், அது நல்லதாக இருக்கணும்ல. போலித்தனமா உருவாக்கி வச்சுட்டு கொள்ளையடி. சரி, மாதந்தோறும் இந்த 1000 ரூபாய் திட்டம் காசு எங்கிருந்து எடுக்கிறீங்க? தாழ்த்தப்படுத்தப்பட்டவருக்கு ஒதுக்குன 18,000 கோடி நிதியிலிருந்து எடுத்து கொடுக்குறீங்க. அந்த காசு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு போகல, தாழ்த்தி கொண்டிருக்கிற மக்களுக்கும் அந்த காசு போகிறது என்பதை நீங்க உணராம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சாதி வாக்குற மக்களுக்கும் அவருடைய காசு போகிறது. தமிழ்நாட்டில் சாதியம் தலைவிரித்து ஆடுகிறது. புதைக்கிற சுடுகாட்டுக்கு வழிகேட்டு போராடுகிற சேரிகள் எத்தனையோ இருக்கிறது. ஆக இன்றைக்கு கூட்டணி கட்சிகளும் மௌனமாக இருக்கிறது. ஓட்டுக்காக இவ்வளவு பெரிய நாடகத்தை இந்த கூட்டணி கட்சிகள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது. 136 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய தில்லுமுள்ளு மாடலில். இதுல வேற 2.0 உருவாக்கி இருக்கிறீங்க. ஏன் இன்னும் ஒரு ஸ்ரீமதிகள் 16 கொல்லப்படுவார்களா? அஜித்குமார் இன்னும் ஒரு 16 பேர் கொல்லப்படுவானா 2.0வில்? அதுதான் சொல்ல வரீங்களா? என்ன நலத்திட்டங்களை நீங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள்? இப்போ உங்களுக்கு இருக்க குறைகள்லாம் சொல்லுங்க, அந்த 45 நாள்ல சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு 4 வருஷமா எங்கே போனீங்க? 4 வருஷமா செய்யாததை இப்ப 7 மாசத்துல நீங்க செஞ்சு முடிக்க போறீங்களா? ஓட்டிற்காக மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் குற்றச்சாட்டை பதிவு பண்றேன். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமைகளை நாம் இழந்திருக்கிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, தீபக் பாண்டியன் படுகொலை, யோசிச்சு பாருங்க. வளரும் இளைய தலைமுறையினுடைய அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவர்களை, இன்னும் சொல்லப்போனா செட்டில்டி காஸ்ட் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட தலைவர்களை நீங்கள் இன்றைக்கு படுகொலை செய்கிறீர்கள். மேலே வந்துடக்கூடாதுன்னு உஷாரா இருக்கிறீங்க. ஆம்ஸ்ட்ராங்கனுக்கு படுகொலைக்கு இன்னைக்கு வரை நீதி கேட்குறோம், கிடைக்கல. ஸ்ரீமதி மரண வழக்கை ஊற்றி மூடுறீங்க. மலந்தண்ணியை குடிச்சவனையை குற்றவாளியாக்கி வச்சிருக்கிறீங்க. என்ன ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில்? ஆக 2.0 என்றெல்லாம் சொல்லி வராதீர்கள். மக்கள் விரட்டி அடிக்க காத்திருக்கிறார்கள் 2026ல். என்ன நினைச்ச ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு? இருக்கிறார். இப்ப அண்மையில பார்த்தமே, ஒரு டிஎஸ்பி உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு வைப்பதை இந்த உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் முதலாக ஒரு டிஎஸ்பி உயர் அதிகாரிகளை குற்றம் சாட்டுகிற இடத்திற்கு பெயர் சொல்லி வந்திருக்கிறது என்றால் உங்களுடைய ஆட்சி முறை என்ன இழிவாக நடக்கிறது என்பதற்கு சாட்சி அது. மயிலாடுதுறை டிஎஸ்பி இன்றைக்கு பணி நீக்கம் செய்திருக்கிறீர்கள். யாரை கேட்டு பணி நீக்கம் செய்தீங்க? அப்ப நேர்மையாக உண்மையாக மக்களுக்கு அப்பழுக்கற்ற ஒரு அதிகாரி பணி செய்வது குற்றமா? கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தவன் நல்லவன், இரவு 10 மணிக்கு மேல மதுபான கடைகள் தர பாக்ஸா கொடுத்து பார்ல விற்கிறது நல்லவன்,
அங்கவே பாதுகாப்புக்கு நிற்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாரும் நல்லவங்க. இது என்ன ஆட்சி முறை? யாருக்கான ஆட்சி? நேர்மை இல்லை, மலைகள் உடைக்கப்படுகிறது, பாறைகள் கடத்தப்படுகிறது, மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் எவன் மணல் கொள்ளையடிச்சானோ அவன் தான் திமுக ஆட்சியிலையும் கொள்ளையடிக்கிறான். எப்படி இருக்கு? அதிமுக ஆட்சியில் எவன் மலையை உடைச்சு பாறையை கடத்தினானோ அவன் தான் திமுக ஆட்சியிலையும் பாறையை உடைச்சு கடத்துறான். அப்ப ரெண்டு அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் கொள்ளையடிப்பதில் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறீங்க. இந்த ரெண்டு இயக்கமும் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியா. திராவிடம் என்கிற சொல் புனிதமானது. ஆனால் அந்த சொல்லை பயன்படுத்தக்கூடியவர்கள் புனிதமானவர்களா? ஜெபராஸ் பினிக்ஸ் படுகொலை நிகழ்ந்ததற்கு பிறகும் அதிமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அஜித்குமார் படுகொலை நடக்குது, அடிச்சே கொள்றாங்க. நான் பேசிக்கொண்டிருக்கணும், சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு. மரத்துல கை கேட்டுகிற புளிய மரத்துல கையையும் கட்டி காலையும் கட்டி தொங்க விட்டு அடிச்சு கொள்ளுகிற இந்த மனிதநேயமற்ற காவல்துறை உங்க கையில இருக்குன்னு சொன்னா காவல்துறை சீர்படுத்தப்பட வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக பேசுறோம். ஆக காட்டாட்சி நடக்கிறது, கொள்ளையாட்சி நடக்கிறது, நேர்மையற்ற ஆட்சி நடக்கிறது, எளிய மக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் நாம் தொடர்ந்து பேசுகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம்னா என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள்ண்ணா, எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி. நன்றிகள்ண்ணா.